ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்பும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி டிஜிபி அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், மாணவர்கள் எளிதாக புகார் அளிக்கும் வகையில் பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் புகார் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பொத்தாம்பதுல போற போக்குல காவல்துறை மீதும் முதலமைச்சர் மீதும் சபாநாயகர் மீதும் என் மீதும் அவதூறுகளை பரப்புவதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி அவர் தொடர்ந்து அதை செய்தாருன்னு சொன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நான் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை தள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி அவர் தொடர்ந்து சொன்னார்னா அவர் மீது வழக்கு தொடர்வதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்வதற்கும் தயாராக இருக்கின்றேன்.